அனுர அரசின் மீது குற்றச்சாட்டுகளை அடக்கும் என்பிபி ஆதரவாளர்கள். வெளிநாடு பறக்கிறார் ஜனாதிபதி அனுர. பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கோட்டபாயவுக்கு முடியுமானால் ஏன் மஹிந்தவுக்கு முடியாது? அரசாங்க தரப்பு பதிலடி. மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவம் மீண்டும் முதலிடம் பிடித்த நாடு இது. கனடாவில் நிரந்தர குடியுரிமையுடன் வேலை வாய்ப்பு. வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசாங்கம் தொழிற்சங்கங்களுக்கு அஞ்சுவதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறது என்றும் அனுரகுமார் திசாநாயக்கவை ஜனாதிபதியாக உதவி செய்தவர்களே குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சுங்கத்திலிருந்து சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 323 கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் எங்களை குற்றம் சாட்டாமல் இதனை வெளிப்படுத்திய சுங்க தொழிற்சங்க தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். சுங்க தொழிற்சங்க கூட்டணி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதில் சுங்க பணிப்பாளர் நாயகம் சுங்க கொள்கலன் விடுவிப்பு ஒழுங்கு விதிகளுக்கு முரணாக செயற்பட்டுள்ளார். அதன் பிரகாரம் சுங்கத்திலிருந்து கட்டாயமாக பரீட்சிக்க வேண்டும் என சுங்க முகாமைத்துவ பிரிவால் அடையாளம் காணப்பட்டு சிவப்பு அட்டை ஒட்டப்பட்ட 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகளின் சங்கத்தின் தலைவர் ஜே சஞ்சீவ கையெழுத்து கடிதத்தை அனுப்பியுள்ளார். சுங்கத்திலிருந்து 323 கொள்கலன்கள் பரீட்சிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் பொய் தெரிவிப்பதாக அமைச்சர் தெரிவிக்கின்றார். 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் தெரிவிக்கவில்லை. சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தெரிவித்திருப்பது பொய் என்றால் அவரை கைது செய்யுங்கள், விசாரணை செய்யுங்கள், அதனை விடுத்து எங்களை குற்றம் சாட்ட வேண்டாம் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிப்ரவரி 10 ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயம் ஐக்கிய அரபு எமிரேட் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் நடைபெறவுள்ளது. இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி துபாயில் நடைபெறும் உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்றுவார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய அரபு எமிரேட் ஜனாதிபதியுடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். ஜனாதிபதி எதிர்வரும் 13 வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தங்கி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்துவார். அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணைத் தலைவரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமை சந்திக்க உள்ளார். மேலும் மாநாட்டில் பங்கேற்கும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் இருதரப்பு சந்திப்புகள் நடத்தப்படும். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி, சுற்றுலா, நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் முன்னணி உலகளாவிய நிறுவனங்களின் பல தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்துரையாட உள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சகல பிரதேச சபைகள் ஊடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்துக்கு விண்ணப்பிப்பதற்கும் விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பிரதமருடனான கேள்வி நேரத்தின் போது ஆளும் தரப்பின் உறுப்பினர் டி.கே. ஜெயசுந்தரம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் பதிலளித்ததாவது, ஜனாதிபதி நிதியத்தின் சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதற்கமைய சகல பிரதேச சபைகளூடாக நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு நிகழ்நிலை முறைமையூடாக விண்ணப்பம் செய்வதற்கும் பிரதேச சபைகளூடாக நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு புதிய கணனி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசு உத்தியோகர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். ஏழ்மை ஒழிப்பு, கல்வி மற்றும் மத மேம்பாடு மற்றும் நாட்டுக்கு சேவையாற்றிய தரப்பினருக்கு நிவாரணம் அளித்தல் மற்றும் நலன்புரி சேவைகளுக்காக ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது.
1978 ஆண்டு 7ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் நிதியத்தின் தலைவராக ஜனாதிபதியும் நிர்வாக சபையின் உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது. ஆனால் கடந்த கால அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நிதி வழங்கப்பட்டது. நிதியம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது. இதனை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக் கொண்டவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என கூறியுள்ளார். கோட்டபாய ராஜபக்சவுக்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடிந்தால் ஏன் மஹிந்த ராஜபக்சவுக்கு முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக மஹிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கூறினால் அவர் வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தனது விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரி கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதன்போது தெரிவித்துள்ளார். அதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் இல்லம் குறித்த நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு சட்டத்தரணியாக மஹிந்த ராஜபக்ஷ நிலைமையை புரிந்து கொள்ள முடியும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அவரது சகோதரர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடியுமானால் இவரேன் அதற்காக காத்திருக்கின்றார் என அமைச்சர் கேள்வி எழுப்பியதோடு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது துணைவியார் இவருக்கும் பொருத்தமான மாற்று வசிப்பிடத்தையும் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார். மனிதவளம், உபகரணங்கள் மற்றும் நிதி ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் ஆயுதப்படைகளை மதிப்பிடும் சமீபத்திய குறியீட்டில் அமெரிக்கா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 145 நாடுகளை உள்ளடக்கிய இந்த குறியீட்டில் ரஷ்யா 2வது இடத்திலும் சீனா 3வது இடத்திலும் உள்ளதாகவும் தெற்காசியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவம் என்ற குறியீட்டில் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தென்கொரியா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், துருக்கி மற்றும் இத்தாலி ஆகியவை முறையே 5வது முதல் 10வது இடம் வரை பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் 9வது இடத்தில் இருந்த பாகிஸ்தான் இந்த ஆண்டு குறியீட்டில் 12வது இடத்தை பிடித்துள்ளதாகவும் வங்கதேசம் 35வது இடத்திலும் இலங்கை 69வது இடத்திலும் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காசா மோதலில் சிக்கியுள்ள இஸ்ரேல் 15வது இடத்திலும் ஈரான் 16வது இடத்திலும் ரஷ்யாவுடன் போரில் சிக்கியுள்ள உக்ரைன் 20வது இடத்திலும் லெபனான் 115வது இடத்திலும் ஆப்கானிஸ்தான் 118வது இடத்திலும் உள்ளன. கனடாவில் புதிய குடியேற்ற திட்டங்கள் மூலம் பிற நாட்டினருக்கு நிரந்தர குடியுரிமையுடன் வேலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அந்நாட்டின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். திறமையான தொழிலாளர்களை நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஈர்ப்பதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் வேலைவாய்ப்பு கிடைப்பது மட்டுமின்றி நேரடியாக குடியுரிமை பெறும் வாய்ப்பையும் வெளிநாட்டவர்களுக்கு கனடா அரசு அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் ஊரக சமூக குடியேற்ற திட்டம் ஊரக பகுதிகளில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை சரி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் உள்ளூர் நிறுவனங்கள், அதாவது இப்பகுதிகளில் இருக்கும் நிறுவனங்கள் திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களுடன் இணைக்கப்படுவார்கள். இந்த திட்டம் பல மாகாணங்களில் 18 பகுதிகளில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வேலைவாய்ப்புடன் நிரந்தர குடியுரிமையும் கிடைக்கும். அதேபோல் 2வது திட்டமான பிரெஞ்சு பேசும் சமூக குடியேற்ற திட்டம் சிறுபான்மையின பிரெஞ்சு பேசும் சமூகங்களுக்கு பிரெஞ்சு பேசும் மக்களை அதிகளவில் குடியேற்ற உதவும் திட்டமாக இத்திட்டம் செயல்படுகிறது. இவ்விரு திட்டங்களும் உள்ளூர் பொருளாதார மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் கனடா குடியேற்றம், அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு இடையே இணைந்து செயல்படும். முக்கியமான தொழிலாளர் பற்றாக்குறையை உள்ளூர் அமைப்புகள் தங்கள் சமூகங்களில் அடையாளம் கண்டு இந்த துறையில் அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் பெற்றுள்ள ஊழியர்களை நியமிக்க வழிவகை செய்கிறது. இந்த திட்டங்களுக்கு கீழ் விண்ணப்பம் செய்பவர்களை ஆய்வு செய்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க நம்பகமான நிறுவனங்களை நியமித்து பணியில் அமர்த்தி அந்த நிறுவனங்கள் நிரந்தர குடியுரிமைக்கு தகுதியானவரை பரிந்துரைக்கும். குறிப்பிட்ட தகுதிகளை இந்த திட்டங்களுக்காக பூர்த்தி செய்ய வேண்டும். பின் நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள் வழங்கும் வேலை ஆணையை முதலில் பெற வேண்டும்.
அதன்பின் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு தகுதியடைய முடியும். எனினும் இந்த வேலைவாய்ப்பை பெற சில முக்கியமான தகுதிகள் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை தொடர்புடைய அனுபவம் மற்றும் மொழித்திறன் தேவைகள் அடங்கியவை உள்ளது. கனடாவுக்கு வெளியே கல்வி பயின்ற விண்ணப்பதாரர்கள் கல்வி சான்றிதழ் மதிப்பீட்டையும் வழங்க வேண்டும். கூடுதலாக அனைத்து விண்ணப்பதாரர்களும் கனடாவில் தங்கள் குடும்பத்தினரை நிர்வாகம் செய்து கொள்ளும் அளவுக்கு போதுமான நிதி ஆதாரம் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். சுகாதாரத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், குறிப்பாக செவிலியர், உதவியாளர் மற்றும் வீட்டு பராமரிப்பு தொழிலாளர்கள் போன்றோர் அதிக தேவை உள்ளவர்கள் மற்றும் இந்த திட்டங்களுக்கு தகுதியானவர்கள். மேலும் சுகாதாரத்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் நிரந்தர குடியுரிமை விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் போது 2 ஆண்டுகளுக்கு தற்காலிக ஒர்க் பெர்மிட் பெற்றவர்களாகவும் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.